அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு உலக பொதுமறையாம் திருக்குறளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த திருக்குறளில் குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தினுடைய கருத்துக்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல திருக்குறளை பற்றின ஒரு சில செய்திகளை நம்ம இப்போ பார்க்கலாம். திருக்குறள் ஒரு தொன்மையான தமிழ் மொழி அற இலக்கியமாகும். சங்க இலக்கிய வகைப்பாட்டில் 18 கீழ்கணக்கு எனப்படும் 18 நூல்களின் திரட்டில் இருக்கும் இந்த நூல் குறள் வெண்பா என்னும் வகையினால் அமைந்தது. 1330 ஈரடி செய்யுள்களை கொண்டது. இந்த நூல் முறையே அறம், பொருள், காமம் ஆகிய அதாவது இன்பம் ஆகிய 3 பகுப்புகளை அல்லது தொகுப்புகளை கொண்டது. அடிப்படையில் இது ஒரு வாழ்வியல் நூல். மாந்தர்கள் தம் அக வாழ்வியல் சுமூகமாக கூடிய வாழ்வும் புற வாழ்வியலும் இன்பமுடன் இசைவுடனும் நலமுடனும் வாழவும் தேவையான அடிப்படை பண்புகளை விளக்குகிறது. அறநெறியை பற்றிய உலகின் மிக சிறந்த படைப்புகளில் ஒன்றாக திருக்குறள் கருதப்படுகிறது. இந்த நூல் பொதுத்தன்மைக்கும் மத சார்பற்ற தன்மைக்கும் பெயர் பெற்றது. இதனை இயற்றியவர் திருவள்ளுவர் என்று பாரம்பரியமாக அறியப்படுகிறார். இந்த நூலின் காலம் 300 முதல் 5ஆம் நூற்றாண்டு வரை என பலவாறாக கணிக்கப்படுகிறது. பாரம்பரியமாக இந்த நூல் கடைச்சங்கத்தின் கடைசி படைப்பாக கருதப்பட்டாலும் மொழியியல் பகுப்பாய்வுகள் இந்த நூல் 450 முதல் 500 வரையிலான கடைச்சங்க காலத்திற்கு பிறகு இயற்றப்பட்டதாக கூறுகின்றன. இந்திய ஆய்வியலும் ஆகியவற்றின் மிக பழமையான படைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் திருக்குறள் உலக பொதுமறை, பொய்யாமொழி, பாயுரை வாழ்த்து, முப்பால், உத்திரவேதம், தெய்வ நூல் என பல பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. அகிம்சையை மையமாக கொண்டு இயற்றப்பட்ட இந்த நூல் தனிநபர் அடிப்படை நல்லொழுக்கங்களான இன்னா செய்யாமை மற்றும் புலால் உண்ணாமை ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. இவற்றோடு வாய்மை, கருணை, அன்பு, இல்லற வாழ்க்கை நலம், பொறுமை, சுய கட்டுப்பாடு, நன்றி உணர்வு, கடமை, சான்றாமை, ஈகை, விருந்தோம்பல், கல்லாமை, போதைப் பொருள்களை சூதாடுவதையும் தவிர்த்தல், கூடா ஒழுக்கங்களை விளக்குதல் முதலிய அனைத்தும் தனிநபர் ஒழுக்கங்களை போதித்து கூடுதலாக ஆட்சியர் மற்றும் அமைச்சர்களின் ஒழுக்கங்கள், சமூக நீதி, அரண், போர், கொடியோருக்கு தண்டனை, கல்வி, உளவு போன்ற பலவிதமான அரசியல் மற்றும் சமூக தலைப்புகளை உள்ளடக்கி இருக்கிறது. மேலும் நட்பு, காதல், தாம்பத்தியம் மற்றும் அகவாழ்க்கை பற்றிய அதிகாரங்களும் இதில் அடங்குகிறது. சங்ககால தமிழர்களிடையே காணப்படும் குற்றங்களையும் குறைகளையும் மறுத்துரைத்து அவர் தம் பண்பாட்டு முரண்களை திருத்தியும் பிழைக்கப்பட்ட வாழ்வியலை மாற்றியும் தமிழ் கலாச்சாரத்தினை நிரந்தரமாக வரையறை செய்து நூலாக திருக்குறள் திகழ்கிறது. இப்படி நம்ம திருக்குறளினுடைய சிறப்புகளை சொல்லிகிட்டே போகலாம். அதில் குறிப்பறிதல் அப்படிங்கிற நம்மளுடைய பாடப்பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பறிதல் அப்படின்னா என்ன, உலக பொதுமறை என்று சொல்லப்படுகின்ற அந்த திருக்குறளில் குறிப்பறிதல் அப்படின்னா பெண்ணினுடைய மை பூசப்பட்ட கண்களில் 2 வகையான பார்வைகள் உள்ளன. அதில் ஒன்று காதல் நோயை ஏற்படுத்தும், மற்றொன்று பார்வை அந்த நோய்க்கு மருந்தாக அமையும். அதாவது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ஆணும் பெண்ணினுடைய காதல் வெளிப்பாடு அந்த பெண்ணினுடைய பார்வையிலேயே தெரிகிறது. அதைத்தான் அவர் குறிப்பறிதல் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பார்வை கோபமான பார்வை, மை பூசப்பட்டவருடைய பார்வையில் வீசுகின்ற ஒரு பார்வை கோபமாக இருந்தால் அது அவனை பிடிக்கலன்னு சொல்லலாம். 2வது பார்வை அதே சாந்தமாக பார்த்தால் அந்த கோபத்தை தணிக்கின்ற பார்வையாக தெரிகிறது. தலைவி தன் காதலன் அவன் பார்க்காத பொழுது பார்க்கிறாள். ஆனால் அவன் தன்னை பார்த்தவுடன் நாணி தலை குனிக்கின்றாள். இந்த செயல் அவளது காதலாகிய பயிர் வளர்வதற்காக நீராக அமைகின்றது.
குறிப்பு உணர்தல் அப்படிங்கிற குறளில் பார்த்திங்கன்னா, தலைவன் தலைவியை பார்க்கும் பொழுது அவள் நிலத்தை பார்க்கின்றாள். ஆனால் அவன் தன்னை பார்க்காத போது அவனை கண்டு தன்னுள் மகிழ்ந்து புன்னகை புரிகின்றாள். இது அவன் மீது அவள் கொண்டுள்ள காதலினுடைய வெளிப்பாட்டை குறிப்பாக உணர்த்துகின்றாள். அதை தான் திருவள்ளுவர் ஒரு குறளில் யான் நோக்கும் காலை நிலநோக்கும் நோக்காங்கால் தான் நோக்கி மெல்ல நகும் என்ற குறள் சுட்டுகிறது. கண்ணை சுருக்கி எப்படி அவர் தன்னுடைய செயலை குறிப்பாக உணர்த்துறா அப்படின்னா, ஒரு ஆணின் மீது காதல் கொண்ட பெண் அவனை நேராக உற்று நோக்காமல் ஆனால் ஒரு கண்ணை சுருக்கி வைத்து கொண்டதை போல அவனை பார்த்தவாறே தன்னுள் மகிழ்வாள். கடுமையான மொழி எப்படி அவள் பேசுகிறான் அப்படின்னா, கடுமையான மொழியை பேசினாலும் அதில் பகை உணர்வு இருக்காது. பார்வை பகைவரை நோக்குவது போல வெளியில் காட்டி கொண்டாலும் அது வெறும் நடிப்பு தான். உள்ளத்தால் அன்பு கொண்டு இருப்பவரை அடையாளம் காட்டும் குறிப்பே அந்த நடிப்பு ஆகும். சரி, இப்படி ஒவ்வொரு செயல்களிலும் தன்னுடைய காதலினுடைய வெளிப்பாட்டை மிக அழகாக தலைவி உணர்த்துவதாக குறள் வழியாக திருவள்ளுவர் உணர்த்துகின்றார். ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உள. காதல் கொண்ட இருவர் கண்களோடு கண்கள் பார்த்து பார்வையால் பேசிக்கொள்வார்கள். அவ்வாறு பேசும் பொழுது அவ்விடத்து வாய் சொற்கள் பயனில்லாமல் போகும். இதனை கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொல்